அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீண்ட நாள் கழித்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அரசு வேலையை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. ஆமாங்க, எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க இல்லையா? அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு மாதம் அப்ளை பண்ணுறதுக்கான டைம் கொடுத்துருக்குறாங்க இந்த அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட்டுக்கு. சரிங்களா? ஸோ இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ரெக்ரூட்மெண்ட் கொடுக்கணும். ஆனால் இந்த தடவை இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் கழித்து தான் இப்போது 2025ல் அதிகப்படியான வேகன்சியோடு வந்திருக்குது. சரிங்களா? ஸோ இந்த அங்கன்வாடி வேலைக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, ஸோ இந்த வேலை வாய்ப்பானது எங்கேருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க, ஸோ இதை பற்றின அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், ஓகேங்களா, 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து எவ்வளவு வேகன்சி வந்திருக்குது, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக, ஆல் ஓவர் ஸ்டேட் ஃபுல்லாக எவ்வளோ வேகன்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க, ஸோ அதை பற்றின தகவல் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன போஸ்டிங்லாம் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்குறாங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன போஸ்டிங்லாம் இதுக்கு வந்திருக்குது, ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணணுமா, ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணுமா, ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணாங்க, எப்போ இதுக்கான அப்டேட் வந்தது அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் என்ன, ஸோ எண்டு டேட் என்ன, ஓகேங்களா, இதை பற்றின முழுமையான தகவலுமே பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ், ஓகேங்களா, இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்க போகுது, ஸோ எப்படி என்னென்னலாம் இருக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், இந்த வேலைக்கு ஏதாவது எக்ஸாம் இருக்குதா, ஸோ இதை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், ஸோ மெரிட் லிஸ்ட் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஸோ இது எல்லாமே தெளிவாக பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் ஜாப்போட லொக்கேஷன், ஓகேங்களா, ஸோ இந்த 38 மாவட்டத்துலேயுமே ஜாப்போட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதற்கான அப்டேட்டுமே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதற்கான சேலரி ரேஞ்ச், ஓகேங்களா, இதற்கான சம்பளம் பார்த்திங்கனாக்கா எவ்வளோ கொடுப்பாங்க பர் மந்த்துக்கு, ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு அஃபிஷியல் வெப்சைட் என்ன, ஸோ இதை பற்றின முழுமையான அப்டேட் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எந்த வயசில் இருந்து எந்த வயசு வரைக்கும் இந்த அங்கன்வாடி வேலையை அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்றத முதற்கொண்டு தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ரெக்ரூட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் சீக்கிரமாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி எல்லாருக்கும் முன்னாடியும் முந்தி அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன அப்டேட்ன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் என்ன அப்டேட்ன்றதை தெளிவாக தெரியும். சரிங்களா? ஓகே, வாங்க. இங்கே பாருங்கள், தெளிவாக கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட் 2025 ஓவர் வியூ. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேலையானது எங்கெல்லாம் வந்திருக்கு, எங்கேருந்து வந்திருக்கு, எவ்வளோ எல்லாமே இதில் தெளிவாக கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்பானது எங்கேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா உமன் சைல்டு டெவலப்மெண்ட் WCD அங்கிறது தான் நமக்கு அஃபிஷியலாகவே இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், ஓகேங்களா, டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 40,000 ப்ளஸ் வேகன்சி அஃபிஷியலாகவே நமக்கு தெளிவாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த நம்பர் டோட்டல் ஆஃப் வேகன்சி கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேகன்சின்றதை ஒன் பை ஒன்று அடுத்தடுத்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக போஸ்ட் அவைலபிள், அதாவது என்னென்ன போஸ்டிங்கெலாம் இது நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சூப்பர்வைசர், ஹெல்ப்பர், அசிஸ்டண்ட், அதாவது அங்கன்வாடி சூப்பர்வைசர் போஸ்டிங்க்கு, அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு, அங்கன்வாடி அசிஸ்டண்ட், ஓகேங்களா. ஸோ இது மாதிரி ஒரு 3-4 விதமான போஸ்டிங் அஃபிஷியலாகவே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அடுத்ததாக இதுக்கு அப்ளிகேஷன் மூடை பொறுத்த வரைக்கும் முழுக்க ஆன்லைன்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும், ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. இது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத சொல்லலாங்க. ஏன்னா என்னோடய சஜஷன் கேட்டிங்கன்னா முழுக்க நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு, ஓகேங்களா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எந்த விதமான சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு மிஸ் ஆகாது. அதே மாதிரி கரெக்டாக நேரத்தில் போய் சேர்ந்துடும். நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணும்போது அந்த சர்டிஃபிகேட் எங்கே இருக்குது, ஸோ ஒரு சில டைமில் மிஸ் ஆகிடுச்சுன்னா
உங்களுக்கு ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ அதனால் என்னோடய சஜஷன் படி எல்லாருமே ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஓகேங்களா, ஆஃப்லைனில் பண்ணுறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய்ட்டு பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயே அப்ளை பண்ணி அங்கேயே கொடுத்துட்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா February 15 இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. February 15 தேதியிலிருந்து இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் கடையில் போய்ட்டு நீங்கள் நெட் சென்டரில் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை உங்களால் போக முடியல அப்படின்னா நானே கூட அப்ளை பண்ணி தருவேன். ஓகேங்களா? அடுத்ததெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள் வந்து March 31. ஓகேங்களா? March 31 தேதி தான் இதுக்கு வந்து க்ளோசிங் ஆகுது. அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட நமக்கு வந்து 1 மாதத்துக்கு 1.5 மாதத்துக்கு மேலேயே டைம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருமே ஈஸியாகவும் துல்லியமாகவே அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமு, மெரிட் லிஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த 3 விதமான ப்ராசஸிங் மூலிமா தான் நம்மளை செலக்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? எக்ஸாம் வந்து கண்டிப்பாக இந்த வேலைக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும், அதே மாதிரியே வந்து எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், சிலபஸ் எப்படி இருக்கும், என்னென்னலாம் கவர் பண்ணணும், என்ன படித்தா இந்த வேலை ஈஸியாக வாங்க முடியும், இதற்கான அப்டேட்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம தொடர்ச்சியாக போடுவோம். அது மட்டும் இல்லாமல் இதற்கான மெரிட் லிஸ்ட்டு. ஓகேங்களா? இதற்கான மெரிட் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய வெறும் 10வது மார்க்கை மட்டுமே வச்சு உங்களுக்கு வந்து இந்த வேலையை வந்து வழங்குவாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அடுத்ததான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா? உங்கள்கிட்ட இருக்கிற அனைத்து டாக்குமெண்ட்டும் கொடுத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஒரிஜினல் தானான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜாப் வந்து வழங்கிடுவாங்க. சரிங்களா? அடுத்ததாக ஜாப்போட லொக்கேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த 38 மாவட்டத்தில் எந்த மாவட்டம் வேணும்னாலுமே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 38 மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் வேணும்னாலும் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. நீங்கள் அந்த மாவட்டத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் எந்த மாவட்டம் வேணும்னாலும் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து சேலரி ரேஞ்சு. ஓகேங்களா? இதற்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பர் மந்த் சேலரி வந்து 6000லேருந்து 8000த்துக்குள்ளே தான் இதற்கான சம்பளம் இருக்கும், ஸ்டார்டிங் சேலரி. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து 18,000லேருந்து 18,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. போக போக ஒரு 10 வருஷம் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து இதை விட அதிகமாகவே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா? அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னு பார்த்தோம்னா wcd.nic.in/ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அஃபிஷியல் வெப்சைட் இது தான். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நானே வந்து அப்ளை பண்ணி தருவேன். ஓகேங்களா? ஸோ இல்லை எனக்கு வந்து அப்ளை பண்ணுற வீடியோஸ் எனக்கு போடுங்க, நானே பார்த்து அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னா அடுத்த வீடியோவில் நான் வந்து அப்ளை நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நம்ம சேனல் வந்து கிட்டத்தட்ட 84,000 பேருக்கு மேலே இருக்கீங்க. ஸோ இந்த 84,000 பேர் கிட்டத்தட்ட ஒரு 20,000 30,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கமெண்டில் சொன்னீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுற வீடியோஸ் வந்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அப்ளை பண்ணுற வீடியோஸுமே தெளிவாக போடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த வேலைக்கு மினிமம் நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி என்னென்ன, ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன எல்லாமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி சூப்பர்வைசருக்கு மினிமம் ஏதாவது ஒரு டிகிரி பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததான் அங்கன்வாடி ஒர்க்கர் மற்றும் அங்கன்வாடி ஹெல்ப்பர் இந்த 2 போஸ்டிங்க்கும் நீங்கள் மினிமம் 10வது படிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா 12வது படிச்சிருக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து அங்கன்வாடி அசிஸ்டண்ட். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தது அப்படின்னா மினிமம் நீங்கள் 8வது படிச்சிருந்தா கூட ஓகே தான். அப்படி இல்லைனா நீங்கள் தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் கூட போதுமானது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வயது வரம்பு. எந்த வயசுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கு அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்க 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி கேட்டகரியில் வரவங்க 38 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டியில் வரவங்க 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வயது தளர்வு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். எஸ்டியில் வரவங்க 5 வருஷம் தளர்வு, ஓபிசி கேட்டகரியில் வரவங்க 3 வருஷம் தளர்வு. அடுத்ததாக பிடபிள்யூ கேட்டகரியில் வரவங்க 10 வருஷம், பிடபிள்யூவில் ஓபிசியில் அதாவது பிடபிள்யூ கேட்டகரியில் ஓபிசியில் வரவங்க 13 வருஷம், பிடபிள்யூ கேட்டகரியில் எஸ்சி எஸ்டியில் வரவங்க 15 வருஷம். அதே மாதிரி விண்டோஸ் டிவர்ஸ் உமன் இந்த கேட்டகரியில் வரவங்க 45 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு அஃபிஷியல் வெப்சைட் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அதை நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணணும். அதே மாதிரி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தமிழில் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ஆல் த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே சப்மிட் பண்ணிவிட்டு ஸோ டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு பே பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டைம் கடைசியாக பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணுற வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் போடணும். அப்போ தான் நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து வீடியோஸ் போடுவேன். ஸோ அடுத்ததாக வந்து முக்கியமான வீடியோவில் சந்திக்கிறேன். அதே மாதிரி மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம்.